உபாகம புஸ்தகம் 33:29 அதை வாசிக்கிறேன், தமிழிலே வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். அல்லேலூயா. God gave a wonderful promise to the nation of Israel through Moses in Deuteronomy 33:29. We just read that verse now, and I want to read that verse again in English. NKJV Bible la இப்படி வருகிறதை பார்க்கிறோம். Happy are you, O Israel, who is like you, a people saved by the Lord, the shield of your help and the sword of your majesty. Your enemies shall submit to you, and you shall tread down their high places. Hallelujah. Hallelujah சொல்லுவீங்களா? இந்த வசனம் உபாகம புஸ்தகம் நான் முதல் வாரத்தில் சொல்லியிருந்தேன். இந்த முழு உபாகம புஸ்தகமும் 34 அதிகாரங்களும் ஒரு நாளில் நடந்த சம்பவங்கள் என்று சொல்லியிருந்தேன். All 34 chapters given in the book of Deuteronomy, whatever they recorded happened on a single day. அந்த ஒரு நாளிலே நடந்த எல்லா சம்பவங்களையும் தான் மோசே இந்த புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறான். And there was yet another significance to this day. இந்த நாளுக்கு இன்னொரு முக்கியத்துவம் உண்டு. அது மோசேயினுடைய பிறந்த நாளாக இருந்தது. இன்னொரு சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, that was also Moses' last day on earth. மோசே மரித்து போகும் நாளும் அந்த நாளே என்று கர்த்தர் நமக்கு இந்த புஸ்தகத்திலேயே காண்பிக்கிறார். மோசே மரித்தான், அவனை அடக்கம் பண்ண கர்த்தரே இறங்கி வந்தார். அல்லேலூயா. வேறு எந்த மனிதனுக்கும் செய்யாத காரியத்தை கர்த்தர் மோசேக்கு செய்தார். நாமெல்லாம் மரித்து போகும்பொழுது நம்மை கொண்டு போவதற்கு, நம்மை அடக்கம் பண்ணுவதற்கு யார் வருவார்கள் என்று நமக்கு தெரியாது. நாம் மனசில் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்போம், இவங்கெல்லாம் வருவாங்க அப்படி, அவங்க வந்தால் நல்லது. ஆனால் கர்த்தர் மோசேக்காக வானங்களை விட்டு இறங்கி வந்தார் என்று பார்க்கிறோம். அந்த வசனத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். மோசே மரித்த அந்த சம்பவத்தை 34 அதிகாரம் 5வது வசனத்தில் ஆண்டவர் இப்படி எழுதி வைத்திருக்கிறார். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாபு தேசமான அவ்விடத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஜீவித்தான், கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். He died according to the word of God. He lived according to the word of God. இதை விட பெரிய சாட்சி என்ன இருக்க முடியும்? யோசித்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஜீவித்த மோசே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தும் போனான். தேவன் அவனை மோவாபு தேசத்தில் உள்ள பெத்பெயோருக்கு எதிரான பள்ளத்தாக்களை அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான் என்று கர்த்தர் சொல்கிறார். 33வது அதிகாரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை, தேசத்து குடிகளை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தில் வருகின்ற ஒரே ஒரு வசனத்தை தான் நாம் இன்று குறிப்பாக எடுத்து இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனமாக வைத்திருக்கிறோம். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். If you were to give a title to the sermon, it would be this: treading down the high places. And that is the victory of a redeemed people. உயர் ஸ்தலங்களை, மேடுகளை மிதிப்பாய் என்று இஸ்ரவேலை பார்த்து சொன்ன தேவன் என்று சபையை பார்த்தும் சொல்லுகிறார். உன்னுடைய சத்துருக்களுடைய உயர் ஸ்தலங்களை, அவர்களுடைய மேடுகளை நீ மிதிப்பாய். மற்றவர்கள் மிதிக்கிறதை நீ பார்ப்பாய் என்று சொல்லவில்லை, நீயே மிதிப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. This promise is relevant, as relevant today as it was yesterday. Why? Because we serve a God who is unchanged today, yesterday and forever. தேவனாகிய கர்த்தர், இந்த வாக்குத்தத்தத்தை தந்த கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருப்பதினாலே ஆண்டவர் நம்மை பார்த்து இப்படி சொல்லுகிறார்: நீ உன் சத்துருக்களுடைய மேடுகளை மிதிப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். You see, Moses is essentially making two powerful things in this verse. இந்த வசனத்திலே ஆண்டவர் மோசேயை கொண்டு சொல்லுகிற 2 காரியங்கள் உண்டு. அந்த காரியங்கள் முறையே, ஒன்றாவது காரியம், the first thing Moses says is this: your enemies shall submit to you.
இதுவரைக்கும் உன்னுடைய சத்துருக்கள் உனக்கு எதிர்த்து நின்றார்கள், ஆனால் வருகின்ற நாட்களிலே உன்னுடைய சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று கர்த்தர் மோசையை கொண்டு சொல்லுகிறார். இரண்டாவதாக மோசையை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு சொன்ன காரியம், நீ அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தணும். சத்துருக்களின் மேடுகளை மிதிக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் இந்த மாதத்தில். அல்லேலூயா. உன்னுடைய சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று சொல்லும் பொழுது நீங்களும் நானும் அந்த வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். We ought to believe that verse. விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும். விசுவாசியாதவனுக்கு அது அந்த வாக்குத்தத்தமே செயல்படாது, கிரியை செய்யாது. என்னுடைய சத்துருக்கள் எனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று நான் அறிக்கை செய்து தேவன் எனக்கு விசேஷ விதமாக இந்த வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார் என்று விசுவாசித்து தேவன் இன்று அல்லது நாளை இந்த வசனத்தை என்னுடைய வாழ்க்கையிலே உறுதிப்படுத்துவார், மெய்ப்பித்து காண்பிப்பார் என்று விசுவாசித்து நடக்கிறவர்களுக்கு மட்டுமே இந்த காரியம் கைகூடி வரும். உன்னுடைய சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று சொல்லும் பொழுது உன்னுடைய வல்லமையை கண்டு, உன்னுடைய ஞானத்தை கண்டு, உன்னுடைய அறிவை கண்டு அவர்கள் உனக்கு அடங்க மாட்டார்கள். பிறகு எப்படி இவர்கள் அடங்குவார்கள் என்று கேட்டால், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறதுனாலே அவர்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. This victory is not because of us, it is despite us. நம்மையும் மீறி இந்த ஜெயம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, you shall tread down their high places. What does it mean? நீ அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னால் என்ன? மேடுகள் என்றால் என்ன? What are high places? வேத புஸ்தகத்தில் மேடுகள் அல்லது ஹை பிளேசஸ் என்றால் உயர்ந்த மேடைகள், உயர்ந்த ஸ்தலங்கள், மலைகள். மலைகளிலே விக்கிரக ஆராதனைக்கென்று புறஜாதிகள் ஆயத்தம் பண்ணின ஸ்தலங்களைத்தான் மோசையை கொண்டு ஆண்டவர் மேடுகள் என்று அழைப்பிக்கிறார். High places represent the centers of false worship, pride and opposition to God. மேடுகளிலே இந்த மூன்று காரியங்களை நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும். ஒன்று, there will be false worship. பொய்யான ஒரு ஆராதனை அந்த இடத்துல இருக்கும். ஏன் அதை பொய்ன்னு சொல்லுகிறேன் என்றால், அந்த ஆராதனைக்கு பாத்திரவான் அங்கே இல்லை. They are worshipping something, but the object of their worship does not deserve their praise. அவர்கள் எதை வழிபடுகிறார்களோ அது கல்லாக, மண்ணாக, விக்கிரகமாக, வரையப்பட்ட பொருளாக இருப்பதினாலே இவர்களுடைய துதி அதற்கு பாத்திரம் அல்ல. அதுதான் ஃபால்ஸ் வர்ஷிப். ரெண்டாவதாக, உயர்ந்த மேடைகளிலே, உயர்ந்த ஸ்தலங்களிலே இருக்கும் இரண்டாவது காரியம், அங்கே பெருமை இருக்கும். யாருடைய பெருமை? மனுஷனுடைய பெருமை இருக்கும். There will be pride in high places. மூன்றாவதாக, there will be rebellion there. ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கும் சுபாவம் உள்ள மனிதர்கள் அந்த இடத்துல கூடி இருப்பார்கள். அதுதான் high places. When God says you shall tread them down, you shall tread the high places down, it means you will destroy every rival to the Lord's authority and walk in spiritual authority. ஆண்டவர் நமக்கு அந்த ஸ்லாக்கியத்தை தருகிறார். நீ அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே இதை வந்து செய்ய முடியும். சத்துருடைய புறஜாதிகளுடைய மேடுகளை ஆண்டவரே தகர்த்து போட முடியும். But God is giving us this blessed experience. இந்த ஆவிக்குரிய அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். நீ போய் அவர்கள் மேடுகளை மிதிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அனுப்புகிறதை பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? We are ambassadors of Christ who go there and proclaim the Lord's authority. கர்த்தருடைய அதிகாரத்தை மேடுகளிலே இருப்பவர்களுக்கு நாம் அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோம். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தணும். High places are elevated mounds that are adorned with idols and represent man's rebellion towards God. ஏற்கனவே இதை சொன்னேன். And see, man has a natural tendency to worship idols. நமக்குள்ளே அந்த சுபாவம் எப்போதுமே இருக்கிறது. நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் இன்று கிறிஸ்தவனாக இருக்கிறேன், விசுவாசியாக இருக்கிறேன் என்பதனால எனக்கு விக்கிரங்களை வழிபடும் அந்த ஆசை இல்லை, அந்த உணர்வு இல்லாமல் போய்விட்டது என்று சொல்ல முடியாது. நமக்குள்ள அந்த உணர்வு இருக்கிறது. ஆனால் அந்த உணர்வை நாம் ஜெயித்திருக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த உணர்வை நாம் ஜெயித்திருக்கிறோம். நாம் அப்படி தான் இருந்தோம். We were also idolatrous people. நாம் விக்கிரங்களை ஒருவேளை வழிபட்டிருக்க மாட்டோம், ஆனால் மனிதர்களை பெரிதாக, தேவனை விட பெரிதாக நினைத்திருப்போம்.
தேவனிடத்தில் போய் நம்முடைய காரியங்களை சொல்லுவதை விட மனிதர்களிடத்தில் சொல்லி இந்த காரியத்தை நடத்தி கொண்டு போகலாம் என்று நினைக்கிறது கூட விக்கிரக ஆராதனை தான். அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். Because a child of God has two options. ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு. உன்னுடைய தேவையை சந்திக்க கர்த்தரிடத்தில் போய் நீ சொல்ல முடியும், மனிதர்களிடத்தில் போய் சொல்லி அதை எளிதாக நடத்தி கொண்டு போகவும் உன்னால் முடியும். ஆனால் மனிதர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க மாட்டார்கள். உனக்கு சகாயம் செய்த மனிதர்களும் நீயும் பரலோகத்தில் ஒன்றாகவே இருக்கிறீர்கள். தேவனுக்கு முன்பாக ஒன்றாகவே இருக்கிறீர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். God knew high places were a trap to the feet of Israel. இந்த மேடுகள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கால்களுக்கு கண்ணியாக முடியும் என்று கர்த்தருக்கு தெரிந்தே இவர்கள் கானான் தேசத்திற்குள்ள பிரவேசிப்பதற்கு முன்பதாகவே உபாகம புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் 12:2 முதல் 5 வரை உள்ள வசனங்களிலே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். எடுத்து வாசிப்போம், ஸ்க்ரீனில் போட முடியாது. உபாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 2 முதல் 5 வரை உள்ள வசனங்களை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். நீங்கள் துரத்திவிடும் ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்த உயர்ந்த மலைகளின் மேலும் மேடுகளின் மேலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் உள்ள இடங்களை எல்லாம் முற்றிலும் அழித்து, அவர்கள் பலிபீடங்களை இடித்து, அவர்கள் சிலைகளை தகர்த்து, அவர்கள் தோப்புகளை அக்கினியால் சுட்டரித்து, அவர்கள் தேவர்களின் விக்கிரங்களை நொறுக்கி, அவைகளின் பேரும் நம்மிடத்தில் இராமல் அழியும்படி செய்ய கடவீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் அப்படி செய்யாமல், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகி அவருடைய வாசஸ்தலத்தை நாடி அங்கே போய் என்று கீழ்ப்படியாமைக்கு வரும் காரியங்களை குறித்து அடுத்த வசனங்களிலே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய கண்களிலே விக்கிரக ஆராதனை மிகவும் மிகவும் வெட்கக்கேடான ஒரு காரியமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய மனதிலே இருக்கும் விக்கிரங்களை நீ இன்று அழித்து போட, உடைத்து போட, அவைகளை நிர்மூலம் செய்ய நீ ஆயத்தமாக இருக்கிறாயா என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். Are we ready to tread the high places in our hearts today? சத்துருக்களின் மேடுகளை நாம் மிதிக்கிறது இருக்கட்டும், அதை நாளைக்கு செய்ய போகிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இன்று நம்மை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய இருதயத்தில் இருக்கும் மேடுகளை நீ இன்று மிதிக்க ஆயத்தம் உள்ளவனாய் இருக்கிறாயா? கர்த்தரை தவிர எவர்கள் மேலே, எந்த இடங்கள் மேலே நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அவைகளெல்லாம் நம்முடைய மேடுகள். When you give credit to something else that is not from God, that is your high place. Hallelujah. இப்படி ஒரு எச்சரிக்கை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்கள் இதை காதிலே வாங்கிக் கொள்ளவே இல்லை. They did not heed God's warning. Throughout their history நம்ம பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி நம்ம பார்க்கிறோம். விசேஷ விதமாக பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கிறோம். திரும்ப திரும்ப ஒரு பாவ சுழற்சியிலே அவர்கள் இருந்தார்கள். That is the book of Judges. நியாயாதிபதிகளின் புத்தகத்தை ஒரு முறையாவது வாசித்தவர்களுக்கு தெரியும் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் இருக்கும் பாவ சுழற்சி எப்படி இருக்கும் என்று தெரியும். இதை இப்போது சமீப நாட்களில் அதைத்தான் நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும், சமாதானம் தேசத்தில் இருக்கும், பிறகு விக்கிரக ஆராதனையில் போவார்கள், அந்நிய தேசம் வந்து அவர்களை ஆட்கொள்ளும், அவர்களை அடிமைப்படுத்தும். 40 வருஷங்கள் 80 வருஷங்கள் அடிமைத்தனத்தில் இருப்பார்கள். அதற்கு பிறகு தாங்க முடியாத நேரத்தில் கர்த்தரை நோக்கி அபேட்சிடுவார்கள். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு இரட்சகரை எழுப்புவார். இதுதான் நியாயாதிபதிகளின் புத்தகம். திரும்ப அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். தேசத்தில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, 8 வருடங்கள் 40 வருடங்கள் 20 வருடங்கள் 80 வருடங்கள் சமாதானம் உண்டாயிற்று என்று கர்த்தர் எழுதி வைப்பார். அதற்கு பிறகு இதே தான் காரியம் நடக்கும். இப்படி ஒரு பாவ சுழற்சியை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, நாம் கவனம் இல்லாதவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்க முடியும். And that is why God is asking us to be very, very careful about our spiritual life. தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எழுந்து ஜெபிக்கிறதும், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வேதத்தை வாசிக்கிறதும், ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கர்த்தருக்கென்று கொடுக்கிறதும், இதெல்லாம் நான் நெகோஷியபிள்ஸ். இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி வேண்டாம், அதான் சர்ச்சுக்கு போகிறோமே அங்கே வாசித்து விடுவோம், அதான் சர்ச்சுக்கு போகிறோமே அங்கே ஆராதித்து விடுவோம், அங்கே ஜெபித்து விடுவோம் என்று வரக்கூடாது. நம்முடைய தூக்கத்தை விட்டு நாம் எழும்பும் பொழுதே கால் தரையில் படுவதற்கு முன்பதாக பரலோக தேவனை நோக்கி பார்த்திருக்க வேண்டும். அவருடைய கைகளில் நம்முடைய வாழ்க்கைகளை ஒப்புக் கொடுத்து
அவருடைய வசனம் இன்று எனக்கு என்ன பேசுகிறது என்பதை கவனிக்க சித்தமுள்ளவர்களாக இருந்தால் ஒரு நாளும் அவருடைய வழியை விட்டு நாம் விலகி போக மாட்டோம். I am returning to the promised verse in Deuteronomy 33 and 29. Let's look at 3 biblical occasions when God fulfilled this promise. And I'm going to take 2 from the Old Testament and 1 from the New Testament. உன் சத்துருக்கள் உனக்கு எச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய் என்ற வசனத்தை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் 2 இடங்களிலே, புதிய ஏற்பாட்டிலே ஒரு இடத்திலே எப்படி நிறைவேற்றினார் என்பதை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். 2 இடங்களில் தான் பழைய ஏற்பாட்டில் நிறைவேற்றினாரா என்றால் இல்லை, நிறைய இடங்களில் நிறைவேற்றியிருக்கிறார். நமக்கு நேரமின்மையினாலே I am only citing 2 examples from the Old Testament and 1 from the New Testament. 3 instances when God fulfilled this promise. Number 1, கானானை இஸ்ரவேல் ஜனங்கள் வென்ற பொழுது, கானான் தேசத்தை அவர்கள் பிடித்த பொழுது, ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்திற்கு புறஜாதிகளின் மேடுகளின் மேலே வெற்றியை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். Through the conquest of Canaan, God gave Israel victory over the high places. Turn with me to Joshua chapter 12 verse 7 and 8. யோசுவாவின் புத்தகம் 12வது அதிகாரம் 7-8 வசனங்களை பாருங்க. 7-8 வசனங்கள். யோர்தானுக்கு இப்புறத்திலே மேற்கே லீபனோனின் பள்ளத்தாக்கில் உள்ள பாகால் காத் முதற்கொண்டு சேயீருக்கு ஏறி போகிற ஆலாக் மலை மட்டும், மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் சமபூமியிலும் மலைகளுக்கு அடுத்த புறங்களிலும் வனாந்திரத்திலும் தெற்கு தேசத்திலும் இருக்கிறதும், யோசுவா இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு சுதந்திரமாய் பங்கிட்டதுமான ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்பவர்களுடைய தேசத்தில் இருந்தவர்களும் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் முறியடித்தவர்களுமான ராஜாக்கள் யாரெனில் என்று அங்கே ஒரு 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 பெரிய விளக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். 9வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் அந்த விவரணம் போகிறது. கடைசி வசனத்தில் பார்த்தீர்கள் என்றால் 31 ராஜாக்களை யோசுவாவும் கூட்டாளிகளும் முறியடித்தார்கள் என்று பார்க்க முடியும். இவர்களுக்கு கானான் தேசத்திற்குள்ளே போவதற்கு முன்பதாக சொல்லப்பட்டது கானானியர்கள் 7 ஜாதிகள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அங்கே போய் பார்த்த உடனே தான் தெரிஞ்சது 7 ஜாதிகள் இங்கே இருக்கிறாங்க, அது இல்லாமல் வேறு புற ஜாதிகள் ராஜாக்கள் அங்கே இருக்கிறார்கள். எல்லாரும் பட்டயத்தை உருவிக்கொண்டு இவர்களை வெட்ட வேண்டும், இவர்களை சங்காரம் பண்ண வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கும் பொழுது யோசுவா தேவ மனுஷனாக இருந்ததினாலே கர்த்தர் மேல் பாரத்தை போட்டு இஸ்ரவேல் தேசத்தை கானானுக்குள் வழி நடத்துகிறான். கானானை இவர்கள் சுதந்திரிப்பதற்கு இவர்கள் முறியடித்த ராஜாக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 31. அல்லேலூயா. 31 ராஜாக்களை யோசுவா முறியடித்தான் என்று பார்க்கிறோம். When Israel entered Canaan, the land was filled with nations who worshipped idols on high places. These were strongholds of false gods. மாயையான தேவர்களுடைய விக்கிரங்கள் இருந்த ஸ்தலங்களை கானானில் நிறைய இடங்களிலே பார்க்க முடியும். இந்த 31 ராஜாக்களுக்கும் மேடுகள் இருந்தன, மேடைகள் இருந்தன, உயர் ஸ்தலங்கள் இருந்தன. இவர்களுக்கெல்லாம் ஒன்றல்ல, ஒன்றுக்கும் மேற்பட்ட தேவர்கள் இருந்தார்கள். இந்த தேவர்களுக்கெல்லாம் பெரிய மலைகளும் பெரிய மேடுகளும் இருந்தன. அங்கே விக்கிரக ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. பொய்யான மாயையான ஒரு ஆராதனை நடத்தி கொண்டிருந்தார்கள். கர்த்தர் 12வது அதிகாரத்தில் உபாகமம் 12 இவர்களுக்கு எச்சரித்ததைப் போல இவர்கள் அந்த தேசத்தின் குடிகளை முற்றிலும் அழித்து எல்லா மேடைகளையும் தகர்த்து போட்டிருந்தால் யோசுவாவின் புஸ்தகத்திற்கு பிறகு நேராக எங்கே வந்திருக்கும்? ராஜாக்களின் புஸ்தகத்திற்கு இஸ்ரவேலுடைய சரித்திரம் வந்திருக்கும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் வந்திருக்காது. ஆனால் கர்த்தர் பொறுமையாக பார்க்கிறார். இவர்களுக்கு இன்னும் ராஜாவை நான் கொடுப்பதற்கு இவர்கள் இன்னும் காத்திருக்க வேண்டும். ஏன்னா பாவ சுழற்சியில் இவர்கள் போகிறார்கள் என்று கர்த்தர் தெரிந்து அவர்களை அப்படியே விட்டு விடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சில நேரங்களில் நம்முடைய மன இச்சைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்பார். அதுதான் that is the greatest tragedy of our lives. நாம் நினைக்கிறோம், ஒரு பெரிய பரிசுத்தவானிடத்தில் ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டாராம், உங்களுடைய எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் பதில் தந்து விட்டாரா என்று கேட்டாராம். அப்போ இந்த பரிசுத்தவான் சொன்னாராம், நல்ல வேலை இல்லை என்று சொன்னார். Thank God he didn't answer all of my prayers. ஏன் எப்படி சொல்கிறீங்க என்று பத்திரிகையாளர் கேட்ட உடனே அவர் சொன்னாராம், நான் ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் தந்திருந்தார், உடனே அதை ஓகே என்று சொல்லி எனக்கு தந்திருந்தார், என்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக போயிருக்கும் என்று சொன்னார். ஆண்டவர் சர்வ ஞானி. நீங்கள் கேட்பதையெல்லாம் தருவதற்கு அவர் ஒன்றும் கைப்பொம்மை அல்ல. இஸ் நாட் அ பப்பட் இன் யோர் ஹேண்ட்ஸ். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். கேட்பதையெல்லாம் கொடுத்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை நிற்கதியாகிவிடும் என்று கர்த்தருக்கு தெரியும்.
அதனால் கேட்கிறதை அள்ளி கொடுக்கிறதற்கு அவர் அங்கே பரலோகத்தில் இல்லை. உனக்கு நன்மையானதை, உனக்கு சிறந்ததை கொடுப்பதற்காகவே அவர் தேவனாகி இருக்கிறார். அப்போ நீங்கள் ஜெபிக்கும் காரியம் இன்னும் கைகூடி வரவில்லை என்றால், one of the possibilities is this: it is not good for me, or it is not time yet, or there is a better thing that God is preparing for me. எனக்கு அது நன்மையானதல்ல, நான் கேட்கும் காரியம் எனக்கு நன்மையானதல்ல, அல்லது அதற்கான நேரம் வரவில்லை, இல்லை என்றால் அதை விட சிறந்ததை கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் கர்த்தர் மேலே எரிச்சலோ கோபமோ வைராக்கியமோ வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது என்று சொல்லுகிறேன்? because God has a better promise for you. Hallelujah. The enemy nation submitted as God struck fear into their hearts. இந்த 31 ராஜாக்களும் யோசுவாவினுடைய கை கீழாக மடங்கடிக்கப்பட்டார்கள். எப்படி மடங்கடிக்கப்பட்டார்கள்? Not because Joshua had better war strategies. இவர்களை விட நல்ல படை யுக்திகளை, போர் யுக்திகளை யோசுவா கையாண்டான் என்பதனாலே அவனுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. அவனுக்காக போராடுகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனே அவர்களுக்கு முன்பதாக போய் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினதனாலே 31 ராஜாக்கள் அல்ல, 3100 ராஜாக்கள் இருந்தாலும் அவர்கள் முறியடித்திருப்பார்கள். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். Hallelujah. Child of God, listen to this. When you walk in obedience to God, no stronghold is too high. நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எந்த மேடுகளும் உங்களுக்கு உயர்ந்ததாக இருக்க போவதில்லை. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹைட் இருக்கும்னா, it will be just high enough for you to trample down. அதை நீங்கள் கால் உயர்த்தி மிதிக்கும்படியாகவே அதனுடைய உயரம் இருக்கும். Hallelujah. Hallelujah. That is a blessing that God tailor makes for us. நமக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கும் ஆசீர்வாதம் அப்படிப்பட்டது. ஐயோ, இந்த மேடை நான் எப்படி மிதிக்க போகிறேன், how will I conquer this challenge என்று நீங்கள் பயப்படுகிறது கர்த்தருக்கு தெரியும். But remember, it is only high enough for you to lift your leg and trample it down in the name of Jesus. Hallelujah. Hallelujah. சொல்லுவீங்களா? பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 9 முதல் 11 வரையுள்ள வசனங்களை வாசிக்கிறேன். Philippians chapter 2 verse 9 to 11. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை ஆண்டவர் வழங்குவதனுடைய காரணம் Deuteronomy 33:29. Hallelujah. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலுக்கு செய்ததை சபைக்கு ஆண்டவர் செய்ய வேண்டுமே. எப்படி செய்வார்? முதலிலே இயேசு கிறிஸ்துவிற்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். Hallelujah. இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை, பிதாவிடத்தில் அதை பெற்றுக்கொள்கிறார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர் எடுத்துக்கொண்டார் என்றல்ல, பிதா அவருக்கு தந்தருளினார் என்று இருக்கிறதை பார்க்கிறோம். உங்களை உயர்த்தும் மட்டும், கர்த்தர் உங்களை உயர்த்தும் மட்டும் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க கற்றுக்கொண்டால் உங்களுக்கும் ஆண்டவர் இதை செய்வார். Every stronghold of the enemy must fall before the name of the Lord. எல்லா துரைத்தனங்களும், எல்லா அந்தகார கிரியைகளும், எல்லா பிசாசின் வல்லமைகளும், எல்லா மேடுகளும், சத்துருவுடைய எல்லா தோப்புகளும் இயேசுவின் நாமத்திற்கு முன்பதாக இச்சகம் பேசி அடங்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே அவைகள் இச்சகம் பேசி அடங்கும் பொழுது அந்த மேடுகளை நீங்கள் போய் எளிதாக மிதிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுவீங்களா? And the second instance when God fulfilled Deuteronomy 33:29 is this. இரண்டாவது முறை பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இப்படி இந்த வசனத்தை உபாகமம் 33:29 நிறைவேற்றி காண்பித்தார். Turn with me to 2 Samuel chapter 22 verse 49 and 50. 2 சாமுவேலின் புத்தகம் 22வது அதிகாரம் அதனுடைய 49, 50 வசனங்களுக்கு வரும்பொழுது ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற காரியம் 49, 50. அவரே, தாவீது சொல்லுகிறான், அவரே யெகோவா தேவனே, பரலோக தேவனே, என் பிதாவாகிய தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி
கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறார். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் என்று சொல்கிறார். யாராவது கேட்டாங்கன்னா இந்த வருஷத்தை தான் மேற்கோள் காட்டணும். Why did David sing Psalms? சங்கீதம் பாட தாவீதுக்கு ஏன் தோன்றினது? இதனால் தான் தோன்றினது. அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு தேவன் கொடுத்த வெற்றிகள், அதை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். இயேசுவின் யெகோவா தேவனுடைய நாமத்தை, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவன் சங்கீதங்களை எழுதினான் என்று இங்கே சொல்கிறான். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால், the road to kingship for David was not easy. ராஜாவாக எளிதாக வந்து உட்கார்ந்தான், அரியணை ஏறினான் என்றெல்லாம் சொல்லவே முடியாது. தாவீதினுடைய வாழ்க்கையை, யோபுவினுடைய புஸ்தகத்தை நன்றாக படித்து தெரிந்து கொண்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். The road to kingship for David was not easy. ராஜாவாக அவன் எளிதாக போய் அரியணையில் உட்காரவில்லை. ஏன் சொல்லுகிறேன் என்றால், he fought many odds before he was crowned as a king. ராஜாவாக முடிசூட்டப்படுவதற்கு முன்பதாகவே பல சோதனைகளை அவன் மேற்கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஆனால் சாலமோனுக்கு அப்படி அல்ல. பிகாஸ் he was already a prince. ராஜாவினுடைய மகனாக சாலமோன் இருந்ததினாலே அவனுக்கு பட்டாபிஷேகம் வெகு விமரிசையாக ஈஸியாக அவனுக்கு நடந்தது. Some things in your life will be difficult, but those things will be a cakewalk for your children. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மேடுகளை மிகவும் சிரமத்தோடு மிதிக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகள் அவைகளை தினசரி நடந்து போய்கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? அது நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் பிள்ளை கஷ்டப்படாது என்ற உறுதி உள்ளவர்கள் கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. நீங்கள் வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் இருந்து நடத்தின காரியங்களை உங்கள் பிள்ளைகள் லேசாக போய் நடத்தி கொண்டு வருவார்கள். அது ஏன்? அது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. ஆனால் பைனரிங் மினிஸ்ட்ரிக்கு இந்த பிரச்சனை இருக்குது பாருங்கள். வழி வெட்டி போகிறவர்களுக்கெல்லாம் இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் அனுபவம் இருக்கும். அவங்கள ரொம்ப சிரமப்பட்டு தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ரொம்ப சிரமப்படுவாங்க. அது ஊழியமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும். ஃபஸ்ட் ஜெனரேஷனுக்கு இருக்கிற போராட்டம் பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப கொடுமை. ஆனால் அந்த போராட்டத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோட கூட இருக்கிறார் என்ற பலன் என்ற நம்பிக்கை நமக்கு இருந்தால் நாம் எளிதாக சத்துருவை ஜெயித்து விடலாம். கைகளை வைத்து தேவனை மகிமைப்படுத்தணும். David faced continual opposition in his life before he became a king and after he became a king. ராஜாவாவதற்கு முன்பும் ராஜாவான பிறகும் தாவீது பல வல்லமைகளை, பல சோதனைகளை அவன் சந்திக்க வேண்டியிருந்தது. ராஜாவாவதற்கு முன்னாடி his own brothers belittled him. அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை துச்சமாக எண்ணினார்கள். உனக்கு என்னடா இங்கே வேலை? யுத்த பூமியில் உனக்கு என்ன வேலை? வீட்டுக்கு போ என்று அவனை வீட்டுக்கு அனுப்புகிறதை பார்க்கிறோம். From Saul, who was jealous of him and wanted him out. சவுல் ராஜா முதல்ல அவனை யாருடைய மகன் என்றெல்லாம் கேட்டு அவனுடைய படைச்சட்டையெல்லாம் அவனுக்கு கொடுத்து அழகு பார்த்தான். அதற்கு பிறகு இவன் யுத்தத்தில் ஜெயித்து வந்த பிறகு, கோலியாத்தை வென்று வந்த பிறகு, அவனுடைய தலையை வாங்கின பிறகு இவன் மேலே பொறாமை கொண்டான் என்று பார்க்கிறோம். அவனுடைய தலையை வாங்க, இவனுடைய ஜீவனை எடுக்க எல்லா முயற்சிகளையும் சவுல் ராஜா மேற்கொண்டான். ராஜாவான பிறகு பெலிஸ்தர்கள் இவனுக்கு எப்பொழுதுமே கண்ணியாக இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் பெலிஸ்தர்களுடைய ராஜ்யத்திலேயே அவன் அடைக்கலம் புக வேண்டி இருந்தது என்று பார்க்கிறோம். அண்ட் ராஜாவான பிறகு his own son அப்சலோம் இடத்திலிருந்து வந்த சோதனை, அந்த சோதனை என்ன கேட்டகரியில் வகைப்படுத்துகிறது? எதிரிகள் அவனுக்கு இதை செய்திருந்தால் அவன் விட்டு போயிருப்பான். ஆனால் இதை செய்கிறது சொந்த மகன், சொந்த ரத்தம் அவனுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறான். அண்ட் ஃப்ரம் சரௌண்டிங் நேஷன்ஸ், சுற்றிலும் இருக்கும் எல்லா ராஜ்யங்களிலிருந்தும் அவனுக்கு எதிர்ப்பு கிளம்பி வந்து கொண்டிருந்தது என்று பார்க்கிறோம். பட் தி எண்ட், ஆனால் 2 சாமுவேல் 22 இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் என்று அவன் சொன்ன பொழுது தாவீதுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட முடிய போகிற நிலைமைக்கு வந்துடுது. He knew இன்னும் யுத்தங்கள் உண்டானாலும் இவைகளையும் எளிதாக ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கை தாவீதுக்கு ஏற்பட்டிருந்தது. ஏன்? இது வரைக்கும் நடந்த ஹிஸ்ட்ரி அப்படி.
அவனுடைய ரெக்கார்ட் புக் ஃபுல்லாக இரத்தம் படிந்த டிக் மார்க்கை நீங்கள் பார்க்க முடியும். ஒவ்வொரு சத்துருவையும் அவன் மேற்கொண்டிருந்தான். எப்படி? அதற்கு ஒரு கிரயம் கொடுத்திருந்தான். அல்லேலூயா. தாவீது கொடுத்த கிரயம் என்ன? அவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை. சென்ற வாரத்தில் சொன்னேன், இவர்களை எதிர்த்து நான் போகலாமா என்று கர்த்தரிடத்தில் அவன் கேட்டான். அதற்கு ஆண்டவர் போ என்று சொன்னார், போனான். அதற்கு பிறகு அதே சத்துருக்கள் ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்த பொழுது திரும்ப ஆண்டவரத்தில் கேட்கிறான், இப்பொழுது போகட்டும் ஆண்டவரே, இப்பொழுதும் ஒப்புக் கொடுப்பீர்களா என்று கேட்டபொழுது ஆண்டவர் சொல்கிறார், போ, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அவர்களுக்கு நேராக போகாமல் அவர்களை சுற்றிலும் போ என்று சொல்லிவிட்டு முசுக்கட்டை செடிகளின் நுனியிலே ஒரு இரைச்சலின் சத்தம் கேட்கும் பொழுது நீ போ, அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி உனக்கு முன்பாக போயிருப்பார் என்று அவனுக்கு ஆலோசனை கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். He had faith and he relied on God every time he faced an opposition. ஒவ்வொரு முறையும் அவனுக்கு ஒரு எதிர்ப்பு, ஒரு சோதனை வந்த பொழுது விசுவாசித்தான், தேவனிடத்திலே ஆலோசனை கேட்டான். அதுதான் தாவீது கொடுத்த கிரயம். ஆமென் சொல்லுவீங்களா? And that's why God made David's enemies submit under his feet. அவனுடைய பாதபடியில் அவனுடைய சத்துருக்கள் விழுந்து கிடக்கும்படி, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய் என்று சொன்ன வசனம் எழுத்தின் பிரகாரமாக தாவீதுடைய வாழ்க்கையில் நிறைவேறினதற்கு காரணம் அவன் ஆண்டவர் மேல் வைத்திருந்த விசுவாசம். God gave him authority to tread down the high place of rebellion and idolatry. ஒவ்வொரு மேடையும் அவன் மிதித்தான். கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாக நிற்கிற ஒவ்வொரு ராஜ்யத்திற்கு விரோதமாக அவன் வந்தான். கோலியாத்தை அவன் எதிர்த்து போனபோது அவன் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. என்ன சொன்னான்? யூ uncircumcised Philistine. அதான் அவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. யூ uncircumcised Philistine, you're talking against my God, the God of Israel. நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறாயா? அது வைராக்கியம் பாருங்க. என் தேசத்திற்கு விரோதமாக வந்தாயே என்று கேட்கவில்லை, என் தேவனுக்கு விரோதமாக பேசுகிறாயா? அந்த சின்ன வயதிலே அவனுக்கு இருந்த அந்த வைராக்கியம், அந்த பக்தி, அதை தேவன் கனம் பண்ணினார். Hallelujah. Hallelujah. Child of God, I don't know what you're going through today. இன்று நீங்கள் என்ன சூழ்நிலையின் வழியாக போய் கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. But whatever odds you're facing today, let me tell you, the God of David is still sovereign. தாவீதின் தேவன் இன்றும் ராஜரீகம் செய்கிறார். அவர் உங்கள் வலது கரத்தை பிடித்து கொண்டு சொல்லுவார், பயப்படாதே, என்னுடைய உள்ளங்கைகளிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. தாவீதின் தேவன் நம் தேவன். When the going gets tough, remember this truth. God not only delivers you from your enemies, He delivers you above them. கர்த்தர் உங்களை சத்துருக்களின் கைகளிலிருந்து விடுவிக்கிறார் என்று மட்டும் நீங்கள் நம்பக்கூடாது. அவர் எப்படி விடுவிக்கிறார்? அவர்கள் மேலே உங்களுக்கு அதிகாரம் இருக்கும்படியாக உங்களை விடுவிக்கிறார். அதுதான் ஆண்டவர் இன்று நமக்கு செய்யும் காரியம். ஏதோ விடுவிக்கிறார் என்றால், அப்பா ஜீவன் வந்தது, பிராணம் கிடைத்தது என்று ஓடி போய்விடுவோம். ஆனால் அப்படிப்பட்ட விடுதலை ஆண்டவர் நமக்கு தரவில்லை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தரவில்லை. எப்படி தருகிறார்? He delivers you above them. நீங்கள் அவர்களுக்கு மேல் அதிகாரம் செலுத்தும்படியாக உங்களை விடுதலை பண்ணுகிறார். அதுதான் அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பா என்ற வசனத்தினுடைய அர்த்தம். Hallelujah. And stay with me as I go to the third instance when God fulfilled Deuteronomy 33:29 in the New Testament. கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 15வது வசனம். கொலோசியர் 2:15 எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் அங்கே நமக்கு காண்பிக்கிற காரியம். I want to read that in English. And having spoiled principalities and powers, he made a public spectacle of them, triumphing over them in it. 2:15. துரைத்தனங்களை அதிகாரங்களை அவர் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை செய்து முடித்திருக்கிறார். இதை விட பெரிய ஹை பிளேஸ் உலகத்தில் இருக்கவே முடியாது. கொல்கதாவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறுமைப்படுத்தப்பட்டார் என்று அப்போஸ்தலர்களும் விசுவாசிகளும் ரோம படை வீரர்களும் நினைத்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவருடைய இருதயத்திலே அவருக்கு தெரியும் இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று ஆண்டவருக்கு தெரியும். The biggest
spectacle that the world has ever seen was on full display there. இதுவரைக்கும் உலகம் கண்டிருக்கும் காரியங்களிலே மிகப்பெரிய காட்சி பொருளான காரியத்தை ஆண்டவர் கொல்கொதா மலையிலே நடத்தி கொண்டிருந்தார். என்ன செய்தார்? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று கர்த்தரை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கிறோம். You see, at the cross it looked as if the face of righteousness was smeared with dirt. சிலுவையிலே நீதியின் முகம், இயேசுவின் முகம் தரையிலே அழுக்கிலே அது குலைக்கப்பட்டதை போல இருந்தது. அவருடைய முகத்தில் கரிவாரி பூசினதை போல இருந்தது. It looked as if Jesus was insulted, humiliated and mocked. அதெல்லாம் உண்மை. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியும். It seemed like darkness had won. இருள் வென்றதை போல இருந்தது. வெளிச்சத்தின் மேலே இருள் வென்றதை போல இருந்தது. But through his death and resurrection, Jesus Christ had actually fulfilled Deuteronomy 33:29 in letter and in spirit. கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். எழுத்தின் பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக உபாகம புஸ்தகம் 33:29 ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன காரியத்தை சபைக்காக ஆண்டவர் செய்து காண்பித்த காரியம்தான் கொல்கொதா மலை. அல்லேலூயா. அதை விட பெரிய பாகால் மேடை இல்லை. அந்த மேடையில் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அதிகாரத்தை அவர் வெளியரங்கமான கோலமாக்கினார். சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வேத பிரமாணிகருடைய அதிகாரம், நியாய சாஸ்திரிகளுடைய சூழ்ச்சி, விற்று போட்டவனுடைய தந்திரம், 30 வெள்ளிக்காசு அங்கே ஒலித்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு இந்த சத்தமெல்லாம் கேட்கிறது. ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியம், இவைகளின் மேலே நான் வெற்றி சிறந்திருக்கிறேன். And because I have won, you can win too என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். Hallelujah. I'll tell you how Jesus won at the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையில் எப்படி வெற்றி சிறந்தார் என்று சொல்கிறேன். Sin, death and Satan submitted to the authority of Christ. அங்கே இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்கு முன்பதாக பாவம், மரணம், சாத்தான் இவை மூன்றும் ஒரே முறையாக, ஒரே அடியாக தோற்கடிக்கப்பட்டன என்று பார்க்கிறோம். Jesus tread down the ultimate high places of hell, death and grave. ஆண்டவர் வெற்றி சிறந்த பொழுது எவைகளின் மேலே வெற்றி சிறந்தார்? பாவத்தின் மேலே வெற்றி சிறந்தார், நரகத்தின் மேலே வெற்றி சிறந்தார், மரணத்தின் மேலே வெற்றி சிறந்தார், பாதாளத்தின் மேலே வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எப்படி இதை செய்தார்? Through his death and resurrection. அவர் மரித்திருந்தாலே போதும், இவைகளின் மேலே வெற்றி சிறந்திருக்க முடியும். ஆனால் அதையும் தாண்டி அவர் உயிர்த்தெழுந்தாரே. And totally the enemy was devastated. Hallelujah. Hallelujah சொல்லுவீங்களா? Child of God, this is the greatest fulfillment of Moses' blessing. You see, in Jesus, in Christ, we are not fighting for victory. இந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் வெற்றிக்காக போராடுகிறது இல்லை. You are not fighting for victory, you are fighting from victory, because Jesus has already won. Hallelujah. நம்ம பல நேரங்களில் நினைக்கிறோம், நான் வெற்றிக்காக போராடி இல்லை, நீ வெற்றி பெற்று விட்டாய். சிலுவையிலே உன்னுடைய நாதர் வெற்றி பெற்றதினாலே நீயும் வெற்றி பெற்றிருக்கிறாய். You are fighting from the point of view of victory. You are in an advantageous position. Hallelujah. அது சத்துருவாகிய சாத்தானுக்கு தெரியும், நாம தான் மறந்து போய் விடுகிறோம். Hallelujah. Hallelujah சொல்லுவீங்களா? Make no mistake about this. At the cross, the highest power on earth, the highest power on the fallen earth, that is Satan, was totally conquered and submitted before the highest name in all of the worlds. And I want to leave you with 3 conditions for Deuteronomy 33:29 to be possible, practical in our life. உபாகம புஸ்தகம் 33:29 சொல்லப்பட்ட வாக்குத்தத்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்றால் ஆண்டவர் கொடுக்கும் 3 நிபந்தனைகளையும் பார்க்க இப்பொழுது போகின்றோம். Condition number 1. Turn with me to Deuteronomy 33:29. உபாகம புஸ்தகம் 33:29 எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே ஆண்டவர் சொல்கிறார், Who is like you, O people saved by the Lord? அப்படி இருக்கா? Hallelujah.
கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? இதுதான் மோசே இஸ்ரவேலை பார்த்து கேட்கிறான். Condition number 1 is this: if you want the promise of Deuteronomy 33:29 to be a reality in your life, உபாகம புத்தகம் 33:29 இருக்கும் வசனம் உங்களுடைய வாழ்க்கையிலே மெய்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாக நீ வாழ வேண்டும். You have to live as a people saved by the Lord. Only the redeemed get this victory. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனத்திற்கு மட்டும்தான் இந்த வெற்றி கிடைக்கிறது. வழிபோக்கர்களுக்கு கிடைப்பதில்லை, வந்து போகிறவர்களுக்கு கிடைப்பதில்லை, பார்வையாளர்களுக்கு இந்த வெற்றி கிடைப்பதில்லை. வந்து இயேசுவண்டை தங்குகிறவர்களுக்கு மட்டுமே இந்த வெற்றி கிடைக்கிறது. கைகளை விட்டு தேவனை மகிமைப்படுத்தும். Who is like you, O people saved by the Lord? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று கேட்கும்படியாக உன்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் உன்னுடைய சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை நீ மிதிக்க முடியும். ஆமேன், ஆமேன் சொல்லுவீங்களா? இந்த நிபந்தனையை யாருமே எதிர்பார்க்கவில்லை போல. ரொம்ப கஷ்டமாக இருக்குதே. இல்லை, only the redeemed get this victory. திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன், நான் ரட்சிக்கப்பட்டது உண்மை, ஞானஸ்நானம் எடுத்தது உண்மை. ஆவிக்குரியவளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அதுதான் கேள்வி. நீங்கள் போகிற இடத்துலெல்லாம் சமாதானத்தின் பிள்ளைகள் என்ற பெயர் உங்களுக்கு இருக்கிறதா? அதுதான் கேள்வி. உங்கள் அயலகத்தார் உங்களோட வீம்பு வம்புக்கு சண்டை வரும்பொழுதும் உங்கள் சமாதானத்தை நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களா? அதுதான் கேள்வி. அல்லேலூயா. வம்பு சண்டை இருக்கிறவங்க, வீம்புக்கு தகராறு பண்ணுகிறவர்கள் இந்த வெற்றியை சுதந்திரிக்க முடியாது. இஃப் யூ நாட் yet under the lordship of Jesus Christ, இன்னும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆள் தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டு அவருடைய வல்லமைக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்காவிட்டால், I urge you today to be saved. இன்று ஆண்டவருடைய நாமத்திலே, பரிசுத்த நாமத்திலே உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். You have to be saved today. Be surrendered, be consecrated, be set apart. உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக கர்த்தருடைய கைகளில் ஒப்புக் கொடுங்கள். அவரால் பிரித்தெடுக்கப்பட ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். And that is how you can tread the enemy's high places. Hallelujah. Condition number 2, அதே 29வது வசனம். He is your shield and helper and your glorious sword. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? நீ எப்படி இருக்க வேண்டும்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே என்று இருக்க வேண்டும். அப்படின்னா டோட்டல் டிபெண்டன்ஸ், டோட்டல் ட்ரஸ்ட், டோட்டல் ரிலையன்ஸ் should be on the God of your salvation. உன்னை ரட்சித்த தேவனிடத்தில் உன்னுடைய முழு நம்பிக்கை, உன்னுடைய முழு விசுவாசம், உன்னுடைய முழு எதிர்பார்ப்பு அவரிடத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. Don't be a manipulator. நான் பல விசுவாசிகளை இன்று பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் மேலே விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் கூட காரியங்களை தங்கள் வசமாக திருப்புவதற்கு பல யுக்திகளை, யோசனைகளை இரவும் பகலும் இருந்து தீட்டிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். நீங்கள் உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளை என்றால் நீங்கள் நைட்டெல்லாம் நல்லா தூங்கலாம். இரவெல்லாம் கண் விழித்து அந்த யோசனை இப்படி பேசி, இந்த காரியத்தை அப்படி நடத்தி, இந்த இடத்துல இப்படி சென்று அப்படி நடப்பி, அதெல்லாம் தேவையே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த மேனிப்புலேஷனே தேவையில்லை. நீங்கள் உங்கள் காரியத்தை கர்த்தருடைய கைகளில் ஒப்பு கொடுத்து விட்டால் அவர் அதை பார்த்து கொள்வார் என்ற விசுவாசம் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும், உங்கள் காரியம் நடக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? The children of God need not be manipulators. மற்றவர்களை உங்களுடைய ஆசைக்கு தகுந்த விதமாக அவர்களை திருப்ப வேண்டாம். உங்களுடைய இருதயங்களை திருப்புகிறது கர்த்தருடைய வேலை. அந்த வேலையை நாம் செய்ய வேண்டாம், செய்ய முடியாது, அதை விட்டு விடுவோம். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. So will you decide to live in independence on God's protection, not your plans today? என்னுடைய திட்டங்கள் எல்லாம் நான் ஓரங்கட்டி வைக்கிறேன். என்னுடைய யோசனை, என்னுடைய ஞானம், இதெல்லாம் போதும், இதெல்லாம் இருக்குது எனக்கு, அது இருக்கட்டும். முழுவதுமாக கர்த்தரை நம்பி என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்ல உங்களால் முடியுமா? Allow me to say this. உங்களை பார்த்து இதை சொல்ல எனக்கு அனுமதி கொடுங்கள். If you want victory in your life, you must set aside your pride. உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமா? உங்களுக்குள்ளாக இருக்கும் அந்த அகங்காரத்தை நீங்கள் முற்றிலுமாக தள்ளிவிட வேண்டும். ஓரம் கட்டி வைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை,
அது முற்றிலுமாக அழித்து விட வேண்டும். ஓரம் கட்டி வைத்துட்டா பின்ன திரும்ப வரும் அது. சார், யூ மஸ்ட் வின் ஓவர் யுவர் ப்ரைட். உங்களுடைய பெருமையின் ஆவியை நீங்கள் முற்றிலுமாக அழிக்க வேண்டும். பெருமை உள்ள நாவு எப்படி பேசும்? பெருமை உள்ள நாவு கர்த்தருக்கு விரோதமாக பேசும், பெருமையானவர்களை பேசும். அதெல்லாம் அந்தி கிறிஸ்தனுடைய ஆவி, அந்தி கிறிஸ்தனுடைய சுபாவம். நம்மிலே அந்த பெருமையின் ஆவி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. Simply pray, trust and move in His power, not in your pride. In Christ, every battle becomes winnable because He is your shield. அவர் உங்களுடைய கேடகமாக இருப்பதினாலே கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா எதிர்ப்புகளையும் எல்லா சோதனைகளையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும். மூன்றாவது கண்டிஷன், கண்டிஷன் நம்பர் 3. Turn with me to verse 4 and 5 of Deuteronomy 33. உபாகம புஸ்தகம் 33 என்னுடைய 4-5 வசனங்களுக்கு வாங்க. Moses commanded a law for us, a heritage of the congregation of Jacob, and he was king in Jeshurun. When the leaders of the people were gathered, the tribes of Israel were together. மோசே நமக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கற்பித்தான். அது யாக்கோபின் சபைக்கு சுதந்திரமாயிற்று. ஜனங்களின் தலைவரும் இஸ்ரவேலின் கோத்திரங்களும் கூட்டங்கூடின போது அவர் யெஷூரனுக்கு ராஜாவாக இருந்தார் என்று பார்க்கிறோம். யாரை குறித்து வேதம் சொல்லுகிறது? நீங்கள் டக்குன்னு நினைக்கலாம் மோசே குறித்து. இல்லை, மோசே குறித்து இல்லை. ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் கிங் இன் ஜெஷூரன். அல்லேலூயா. அங்கே ஒரு காரியம் இருக்குது பாருங்கள். ஜனங்களின் தலைவரும் இஸ்ரவேலின் கோத்திரங்களும் கூட்டம் கூடின பொழுது அவர் யெஷூரனுக்கு ராஜாவாக இருந்தார். When there is unity, Christ will be crowned as king of that group. அவர்கள் கூட்டம் கூடி வந்த பொழுது ஏக மனதுடையவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்குள்ளே பிரச்சனைகள் பல இருந்த பொழுதும், கோத்திரங்களுக்குள்ளே பாகுபாடு வேறுபாடு இருந்த பொழுதும், அவர்கள் ஒருமித்த ஆவியுடனே வந்த பொழுது, ஏக மனதுடனே வந்த பொழுது, அந்த இடத்திலே என் ஆண்டவர் ராஜாவாக வீற்றிருந்தார். கைகள் வைத்து தேவனை மகிமைப்படுத்தணும். The word is not talking about Moses. It is talking about Jesus Christ, the pre-incarnate Christ. Hallelujah. Hallelujah. சொல்லுவீங்களா? So what does it mean? Have unity in your community. உங்களுடைய கூட்டங்களிலே ஒருமித்த ஏக மனதுடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்பும் காரியம். Israel had to stand together as a nation, united by the word of God, to be victors over heathen nations. இஸ்ரவேலுக்கு வெற்றி எப்படி கிடைத்தது? 12 கோத்திரங்களும் 12 கோத்திரங்களாக 12 இடங்களிலே ஓடி ஒழித்து கொண்டால் வெற்றி கிடைக்காது. All the 12 tribes had to come together. 12 கோத்திரங்களும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் கூடி வர வேண்டி இருந்தது. அப்பொழுது புறஜாதிகளின் மேலே, அமலேக்கியரின் மேலே, பெலிஸ்தர் மேலே அவர்களுக்கு ஜெயம் கிடைத்தது என்று பார்க்கிறோம். Whenever they disobeyed the word of God, they were defeated. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படாமல் போன பொழுதெல்லாம் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். But when they obeyed, their victory was assured. கர்த்தருடைய வார்த்தைக்கு தங்களை முழுமனதோடு ஒப்பு கொடுத்த பொழுது அவர்களுடைய ஜெயம் அவர்களுக்கு நிச்சயமாகவே கிடைத்தது என்று பார்க்கிறோம். ஆமென். சொல்லுவீங்களா? Child of God, the Spirit of God is moving in our midst today. அவருடைய ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து கேட்கிறார், what is your high place today? உங்களுடைய இருதயத்தில் இருக்கும் அந்த மேடு என்ன என்று கர்த்தர் கேட்கிறார். வாட் இஸ் யுவர் ஹை பிளேஸ்? உங்களுடைய சத்துருக்கள் உங்களுக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை நீங்கள் மிதிப்பீர்கள். அது நடப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லும் காரியம், உன்னுடைய இருதயத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் மேடு என்ன, அதை நீ முதலிலே மிதிக்க வேண்டும். யூ ஹாவ் டு கான்கர் தட் ஹை பிளேஸ் டுடே ஃபார் யூ டு கான்கர் தி ஹை பிளேஸ் ஆஃப் தி எனிமி டுமாரோ. இஸ் இட் ஃபியர்? உங்களுடைய மேடு என்ன? உங்களுடைய உயர் ஸ்தலம் என்ன? பயமா? ஆர் இஸ் இட் சம் கைண்ட் ஆஃப் அடிக்ஷன்? பெருமையா? ப்ரைடா? டெம்டேஷனா? இஸ் இட் டிஸ்கரேஜ்மெண்ட்? இஸ் இட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டபர்னஸ்? சில ஆவிக்குரிய ஜனங்களுக்கு இப்படி ஒரு முரட்டாட்டம் உண்டு. அவங்க செய்கிறதெல்லாம் வார்த்தையின்படி தான் செய்கிறோம் என்று சொல்வார்கள், ஆனால் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் ஸ்டபர்னஸ். ஆண்டவருடைய மெல்லிய அமர்ந்த சத்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து விட்டால் ஆண்டவர் அனுதினமும் நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுவீங்களா? God's word declares that you will tread them down. Your enemies will bow. Your victory will be complete, not by your strength, but by the Lord who is your shield and helper.
உங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமாக இருக்கும் கர்த்தருடைய ஆவியினாலே நீங்கள் உங்கள் சோதனைகளை மேற்கொள்ள முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். The same God who gave Joshua the land, யோசுவாவுக்கும் கூட்டாளிகளுக்கும் தேசத்தை கொடுத்த தேவன், தாவீதை அரியணை ஏற வைத்த தேவன், இயேசு கிறிஸ்துவை கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வந்த தேவன் இன்று நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், நீ அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். கர்த்தர் இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் எழுத்தின் பிரகாரமாக ஆவிக்குரிய விதத்தில் இதை நிரூபித்து காண்பிப்பார். ஆமென், ஆமென்.